வீடியோவில் நம்ம காராமணி சாம்பார் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லாங் பீன்ஸை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு நம்ம போடுறதுனால கொஞ்சம் நீளமாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த இந்த காராமணி நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இது கூட தக்காளி, ஜீரகம், மஞ்சள் தூள், பெருங்காயம், பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பருப்பு வேகிறதுக்கு கடைசியாக கொஞ்சம் அந்த குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியாச்சு. இது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ கடைசியாக தான் கருவேப்பிலை ஆட் பண்ணேன். இந்த புளி தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளி நம்ம ஊற போட்டிருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். தென் சாம்பார் பவுடர் 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த பருப்பும் காராமணியும் நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு 5 to 7 மினிட்ஸ் நமக்கு நல்லா கொதிச்சா போதும், காராமணி சாம்பார் ரெடி ஆகிரும்.